ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, நம்ம கீரை சாப்பாடும் இன்றைக்கி பாவக்காய் தொக்கும் பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம வீட்டு பாவக்காய் ஃப்ரெண்ட்ஸ், பீஸ் பீஸாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுப்போம். அப்புறம் இன்றைக்கி கரண்ட்டு வேறு போச்சு. பாலக்கீரை சாப்பாடு ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா கரண்ட்டு போச்சு. அதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு நான் சாப்பாடு பண்ணேன். இது எண்ணெயில் நல்லா பாவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த பாவக்காய் தொக்குதில் நம்ம வேணும்னா இப்போ மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் அது போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம குழம்பு மிளகா பொடி இருக்குல்ல, குழம்பு பொடி இருக்குல்ல, அதை போட்டாலே போதும். அது மஞ்சள், அதுக்கப்புறம் உப்பு, இது மூணையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் பாவக்காவை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம வெல்லமோ இல்லைன்னா கரும்பு சக்கரமோ போட்டு ஆட் பண்ணிட்டோன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கசப்புத்தன்மை தெரியாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தொக்கு பண்ணி குழந்தைங்க கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். அந்த பாவக்காய் வீட்டிலேயே செஞ்சது, வீட்டிலேயே வளர்ந்த பாவக்காய் நிஜமாக நல்லா இருந்துச்சு. பிஞ்சாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தொக்கு மாதிரி பண்ணி தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், தொட்டுக்கிறதுக்கும் வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி கீரை சாப்பாடும் பாவக்காய் தொக்கோட லஞ்சு முடிஞ்சுது. ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன்னா நான் வளர்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரும்பு சர்க்கரையை போட்டாச்சு. இது நல்லா எண்ணெயும் நல்லா நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பாவக்காவை போட்டு நல்ல ஒரு வதக்கிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம கீரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஃபெர்டிலைசர் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, அது ஒரு வாட்டி நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பனானா தோல் இருந்தால் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் நம்ம ஃபெர்டிலைசர் வச்சு நம்ம போட்டோன்னா நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கும். செடிக்கு நிறைய விட்டமின்ஸ் செடிக்கு கிடைச்சோன்னா க்ரோத் நல்லாயிருக்கும். க்ரோத் நல்லா இருந்தால் நிறைய செடி காய்க்கும், பூ பூக்கும், எல்லாம் கிடைக்கும். பூச்சிகள்லாம் போயிடும், நல்லா விட்டமின்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடுவில் ஏதாவது உளறி இருந்தால் அதை கண்டுக்காதீங்க. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.